ஈக்விட்டியில் 5 இயர்ஸில் 0 ரிட்டர்ன்ஸ் பாசிபிள். ஆனால் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் லாங் டேர்ம்னா எப்போவுமே ப்ராஃபிட்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா குளோபல் மார்க்கெட்ஸில் சில நேரத்தில் 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் கூட 0 ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 டேட்டாவை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க போகிறோம். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ரிஸ்க் எப்படி சேஞ்ச் ஆகுது பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணது நிஃப்டி 50 டேட்டா டிவிடன்ஸும் சேர்த்து. டேட்டா பீரியட் Jan 2000 to Jan 2026. இது பியூர் எஜுகேஷன் பர்பஸ் தான். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சருக்கு கேரண்டி இல்லை. ஆனால் ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்ஸ். பீக் வேல்யூலேருந்து ட்ராப் ஆன அப்புறம் திரும்ப அந்த பீக் ரிகவரி ஆகி வர 15 இயர்ஸ் கூட ஆகியிருக்கு. ஃபேமஸான US நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் 2000 .com கிராஷ்க்கு அப்புறம் ரிகவர் ஆகி வர க்ளோஸ் டு 15 இயர்ஸ் ஆச்சு. அதே பீரியடில் யூகேவோட FTSE 100 இண்டெக்ஸ் 1999 பீக்குக்கு அப்புறம் 2015 தான் அதே பீக் லெவல் திரும்பி வந்துச்சு. ஸோ ஈக்விட்டியில் லாங் டேர்மில் சேஃப்னு சொல்லும்போது எந்த மார்க்கெட் ப்ளஸ் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சைட் பார்க்கலாம். இந்தியாவில் நிஃப்டி 50 டேட்டா என்ன சொல்லுது? நிஃப்டி 50 2000 to 2026 டேட்டா பேஸ் பண்ணி எல்லா ஹோல்டிங் பீரியட்ஸ்க்கும் ரோலிங் CAGR கால்குலேட் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ்னா ரிஸ்க் ரியல். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 4.5% டைம்ஸ் வந்திருக்கு. வர்ஸ்ட் கேஸ் -15% CAGR. 0 to 5% ரிட்டர்ன்ஸ் 8.5% டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 இயர்ஸ்னா என்ட்ரி ராங்காக இருந்தால் லாஸுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அடுத்து 5 இயர்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 0.08% டைம்ஸ். ரேர் தான், பட் 0 இல்லை. 0 to 5% ரிட்டர்ன்ஸ் 5.19% டைம்ஸ் வந்திருக்கு. வர்ஸ்ட் கேஸில் -1% CAGR. ஸோ 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணாலும் 0 ரிட்டர்ன்ஸ் பாசிபிள். ஆனால் 10 இயர்ஸில் பிக்சர் கம்ப்ளீட்டாக மாறிடுது. நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 0%, 0 to 5% 0%, ஆவரேஜாக 14% CAGR, மினிமம் 5% CAGR கிடச்சிருக்கு. 15 இயர்ஸில் இன்னும் ஸ்டேபிள். நெகட்டிவ் 0%, 0 to 5% 0%, ஆவரேஜ் அதே 14% CAGR, மினிமம் 8.5% CAGR. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா 3 இயர்ஸ்னால் லாட்ரி டிக்கெட் மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். 5 இயர்ஸ்னால் ரிட்டர்னே வராமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் 10 to 15 இயர்ஸில் ரிஸ்க் நல்லாவே குறையுது. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதெல்லாம் 2000 2026 ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை படி பேஸ் பண்ணியிருக்கு. ஃப்யூச்சரில் இதே மாதிரி ரிப்பீட் ஆகும்னு எந்த கேரண்டியும் இல்லை. ஸோ 10 இயர்ஸில் 0 ரிட்டர்ன் வருமா? குளோபல் மார்க்கெட்ஸில் ரிகவரி லேட்டான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் நிஃப்டி 50 டேட்டாவில் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிஸ்க் கிளியராக கம்மியாகுது. இந்த மாதிரி டேட்டா பேக்டு தமிழ் ஃபினான்ஸ் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.